ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா குரு அருளால் மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உயிர் வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது நாராயணனின் அவதாரங்கள் 10 என்ற நிலையில் இன்று இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மூன்றாவது அவதாரமான ராமன். போலாம். கடவுளின் அவதாரத்தில் மூன்றாவது அவதாரம் ராமன். உயிரணு பெறும் சரீரத்தின் தோற்றமான விதத்தையும் உயிரணு பெரும் சரீரத்தின் தோற்றமான விதத்தையும் எண்ணங்களின் தோற்றத்தையும் அதனின் இயக்கங்களையும் நமக்கு உணர்த்துவதற்காக அன்று ஞானிகள் ராமன் எனும் கதாபாத்திரத்தை படைத்து இதிகாசம் மற்றும் புராணங்களை உருவாக்கினார்கள். சூரியனிலிருந்து வெளிப்படும் விஷம், வெப்பம், காந்தம், இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு இயக்க சக்தியின் அணுவாக மாறுகின்றது. இதில் விஷம் இயக்கும் சக்தி, வெப்பம் உருவாக்கும் சக்தி, காந்தம் அரவணைக்கும் சக்தி, இப்படி 3 நிலைகளை கொண்டு சூரியனை கடந்து புவியின் ஈர்ப்பிற்குள் வரப்படும் பொழுது ஒரு செடியிலிருந்து வெளிப்படக்கூடிய சுவையான சத்தினை சூரியனின் காந்த சக்தி கவரப்படும் பொழுது அது சீதா லட்சுமியாக மாறுகிறது. அதே உணர்வை ஒரு உயிரணு நுகர்ந்தால் அந்த உணர்வின் சத்து உடலாக மாறுகின்றது. சீதா என்ற இந்த சுவை உயிருடன் ஒன்றி அதன் உணர்வின் உடலாக சிவமாக மாறுகின்றது. சிவத்திற்குள் சக்தியாக இயங்குகின்றது. இதைத்தான் தெளிவாக நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக அவதரித்தார் என்று அன்று காவியங்களில் கூறப்பட்டது. இதில் திரேதா என்பது சரீரம், உயிரணு உடல் பெறும் நிலை. இதற்குள் சீதா ராமன் தான் எடுத்துக்கொண்ட சுவை எதுவோ அந்த எண்ணமாக இயங்குகின்றது. ஒரு உயிரணு ஒரு கடலை செடியின் சத்தை நுகர்ந்து புழுவின் உடலை பெற்றபின் கடலை செடியை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் அந்த புழுவிற்கு வருகின்றது. அதாவது
எந்த செடியின் சத்தை புழு நுகர்ந்ததோ அந்த சத்தின் தன்மைக்கொப்பதான் எண்ணம் வருகின்றது. எந்த செடியின் சத்தை புழு நுகர்ந்ததோ அந்த சத்தின் தன்மைக்கொப்ப எண்ணம் வருகின்றது. உயிரணு ஒரு செடியிலிருந்து சத்தினை நுகர்ந்து தன்னுள் இணைத்து உடலாக மாறும் பொழுது சீதா ராமா எண்ணங்கள் தோன்றி இதை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகின்றது. உணர்ச்சியை வைத்து உணர்வை இயக்கி அதற்கு வேண்டிய உறுப்புகளை இயக்கத் தொடங்குகின்றது. எண்ணம் இல்லை என்றால் இயக்கமாகாமல் இருக்கும். எந்த நினைவினை எண்ணுகின்றோமோ அது ராமனின் அன்பு போன்று பாய்ந்து, எந்த நினைவினை எண்ணுகின்றோமோ அது ராமனின் அம்பு போன்று பாய்ந்து உணர்வின் அணுக்கள் ஒவ்வொன்றையும் இயக்கி அதன் தொடர் கொண்டு நமது உடலை இயக்கும். எண்ணம் உருவாகவில்லை என்றால் உடலை இயக்காது. இதைத்தான் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான் என்று காவியங்களில் தெளிவாக்கப்பட்டுள்ளது. புழு நுகர்ந்த உணர்வுகள் எண்ணங்களாக ஆக்கப்படும் பொழுது அதனின் எண்ணத்தால் உணர்ச்சிகள் உந்தப்பட்டு புழுவின் உடலை இயக்குகின்றது. ஆக எந்த உணர்வின் சத்தை தனக்குள் கவர்ந்து கொண்டதோ அந்த சத்தின் செயலாக அதனின் உடலுக்குள் இயங்கும். தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் அணுவை 5வது நிலையாக காயத்ரி அதன் வலுவாக இயக்கும் என்பதை உணர்த்துவதற்கு ராமனுக்கும் சீதைக்கும் ஆஞ்சநேயன் உறுதுணையாக இருந்து ராமன் சொல்லும் கட்டளைகளை நிறைவேற்றுகின்றான் என்று காவியங்களில் உரைத்திருப்பார்கள். ஆக எந்த எண்ணத்தின் சார்பாக உணர்வின் தன்மை வருகின்றதோ அந்த உணர்வின் அலைகளை கவர்ந்து எந்த எண்ணத்தின் சார்பாக உணர்வின் தன்மை வருகின்றதோ அந்த உணர்வின் அலைகளை கவர்ந்து சென்று அதனின் வலிமை கொண்டு இயங்குகின்றது என்பதை நமக்கு உணர்த்த விஷ்ணு கோயிலில் அனைத்திலும் ஆஞ்சநேயர் சிலையை முன் வைத்திருப்பார்கள். இவைகளெல்லாம் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கும் காவியங்கள் சாதாரணமானவை அல்ல. இவைகளையெல்லாம் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கும் காவியங்கள் சாதாரணமானவை அல்ல. மனிதரிடத்திலும் உணர்வின் எண்ணங்களின் இயக்கத்தை உணர்த்த ராமாயணத்தில் கல்யாண ராமா என்று பாடினார்கள். கல்யாண ராமனாக எப்பொழுது ஆகின்றான் என்றால், சீத்தையை மணக்க வேண்டுமென்றால் அரசன் வைத்திருக்கும் வில்லை தூக்கி நிறுத்தி வளைத்து முறிக்க வேண்டும். அவ்வாறு வில்லை வளைத்து முறிப்பவர் எவரோ அவரே சீத்தையை மணக்கும் தகுதியுடையவர் என்கின்ற நிலையை காண்பித்தனர். ஏனெனில் காண்டிபத்தில் பொருத்தி எய்யப்படும் அம்பு பிறரை துன்புறுத்தும் தன்மை கொண்டது. ஆகவே துன்புறுத்தும் உணர்வினை வென்றவர் எவரோ அவரே
திருமணம் செய்து கொள்ளும் தகுதியுடையவர் எனும் நிலையை காண்பித்தனர். வீர தீரம் காட்டிய பலரும் வில்லின் வலிமையை உணர்ந்தனரே தவிர வில்லை தூக்கக்கூட அவர்களால் முடியவில்லை. ஆனால் ராமனோ தீமை விளைவிக்கும் நிலைகளிலிருந்து தீமையில்லாத நிலையை தீமை விளைவிக்கும் நிலைகளிலிருந்து தீமையில்லாத நிலையை விளைவிக்கின்றான் என்பதை உணர்த்தும் பொருட்டு ராமன் வில்லை தூக்கி நிறுத்தி வளைத்து முறித்து விடுகின்றான். அதன்பின் சீத்தையை ராமன் மணந்து கொள்கின்றான் என காண்பித்து தீமையை அடக்கும் சக்தியினை தன்னுடன் இணைத்து கொண்ட நிலையைத்தான் கல்யாண ராமன் என்றுரைத்தனர். இவ்வாறு வளர்ந்தவர்கள்தான் மகரிஷிகள். அவர்கள் இந்த மனித வாழ்க்கையில் தீமையை அகற்றி அந்த தீமையை செயல்படாது தம்முள் அரவணைத்து ஒளியின் சுடராக மாற்றிக்கொண்டவர்கள். துருவ மகரிஷியை பின்பற்றி சென்றவர்கள். சப்த ரிஷிகள் என்னும் நிலையை அடைந்தவர்கள். சப்த ரிஷி என்னும் நிலையை அடைந்தார்கள். காரம் எரிச்சலை தருவது என்றும், புலி கூசச் செய்வது என்றும், உப்பு உமட்டலை தருவது என்றும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் நாம் ஒரு கருணைக்கிழங்கை எடுத்து வேக வைத்து கிழங்கிலுள்ள விஷத்தன்மையை நீக்கி அதனுடன் காரம், புளி, உப்பு இவைகளை அளவாக இணைத்து குழம்பு வைத்து சுவைமிக்கதாக செய்து சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். இதைத்தான் நாம் கல்யாண ராமன் என்று உணர வேண்டும். பல கோடி தீமைகளை கேட்டு பார்த்து உணர்ந்தாலும் அதனை மகரிஷிகள் தமது அரவணைப்பாக தமக்குள் சுவைமிக்க ஒளியாக மாற்றிக்கொண்டவர்கள். துருவ மகர்ஷியும் சப்த ரிஷிகளும் தங்களுடைய உயர்ந்த எண்ணங்களின் துணை கொண்டு மற்றவர்களுடைய எண்ணங்களை தம்முள் வளர்த்திடாது ஒளிபெறும் உணர்வினை தம்முள் இணைத்து ஒளியின் சரீரமாக மாற்றியவர்கள். இதுதான் கல்யாண ராமா என்பது. மேலும் ராமாயணத்தில் பிறர் கொள்ளும் கோபம் பிறர் கொள்ளும் துயரம், பிறர் கொள்ளும் வேதனை போன்ற இவைகளை வாளியாக காண்பித்தனர். வாளி வலிமை மிக்கவன் என்றும் எதிரில் நிற்கும் எதிரியின் வழியில் பாதி இவனுக்கு அதிகமாக வந்துவிடும் என்றும் ராமாயணத்தில் காட்டப்பட்டது. இப்பொழுது ஒரு மனிதன் வேதனையால் வாடுகின்றான் என்றால் நாம் அதை பரிவு கொண்டு பண்பு கொண்டு உற்று பார்க்கும் பொழுது அவனுடைய வேதனையான உணர்வுகள் நமக்குள் கலந்து நம்முடைய நல்ல குணங்களை வலுவிழக்கச் செய்கின்றன. நாம் எவ்வளவு உயர்ந்த பண்பு கொண்ட மனிதர்களாக இருப்பினும் வேதனைப்படும் உணர்வை நுகர்ந்தால் அது நம் உடலினுள் கலந்து நமது நல்ல குணத்தின் தன்மையை வலுவிழக்கச் செய்துவிடும். ஆக நாம் கேட்டுணர்ந்த வேதனை என்ற உணர்வுகள் நம்முள் வலிமை பெறுகின்றது. இதுதான் வாளி. எவரை பார்த்தாலும் அவரின் வலிவின் சமப்பகுதி தனக்குள் பெற்றுக்கொள்வான் என்ற காரணப்பெயரை சுட்டிக்காட்டி மனிதன் தன் இயல்பான நிலைகளிலிருந்து எவ்வாறு தன்னை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை ராமாயணத்தில் காண்பித்தார்கள். மனிதனின் இயல்பு பிறர் துன்பப்படுவதை கேட்டுணர்ந்து அந்த துயரத்திலிருந்து தன்னை மீட்டுக்கொள்ளும் எண்ணம் கொண்டவன். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த துயரத்திலிருந்து மீட்டுக்கொள்ளும் எண்ணம் இருந்தாலும் துயரப்படுவோரிடத்தில் விளைந்த உணர்வே இவரிலும் விளைந்து விடுகின்றது. இதிலிருந்து மீளும் மார்க்கத்தை நமக்கு உணர்த்தும் பொருட்டுதான் வாலியை ராமன் மறைந்து நின்று தாக்கினான் என ராமாயணத்தில் காண்பித்தார். மறைந்திருந்து தாக்கவில்லை,
மறைந்திருந்து அதனின் செயலை தனக்குள் ஒடுக்கினான் என்று அறிதல் வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் வேதனைப்படுவதை நாம் நேர்முகமாக பார்க்கப்படும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது அந்த நோயின் தன்மை நம்முள் கலந்து நமது நல்ல குணங்களில் ஊடுருவி நஞ்சு கலந்ததாக ஆகிவிடுகின்றது. நாம் நல்ல குணத்தின் வலிமையை இழக்கின்றோம். இதிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்பதை உணர்த்தும் பொருட்டுதான் ராமன் மறைந்திருந்து வாலியை அடக்கினான் என நமக்கு உணர்த்தினர் ஞானிகள். நாம் வேதனையை நுகர்கின்ற பொழுது நமது உடல் நடுங்குகின்றது, பயமாகின்றது, சோகம் சூழ்கின்றது, நல்ல குணங்கள் செயலற்றதாக மாறுகின்றது. இதுபோன்ற நிலைகளிலிருந்து மனிதர் மீள்வதற்குத்தான் அன்று ஞானிகள் காண்பித்து கல்யாண ராமா. இன்று உலகில் எத்தனை விஷத்தன்மை இருப்பினும் தம்முடன் அரவணைத்து ஒளியின் சரீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் துருவ மகரிஷிகளின் உணர்வுகளையும் வேதனை கொண்ட உணர்வுகளை தனக்குள் அடக்கி அதை தம்முள் ஒளியின் சரீரமாக மாற்றி அதனின்று வரும் மகரிஷிகளின் அருள் உணர்வுகளையும் எவர் தம்முள் சுவாசிக்கின்றனரோ அவர் பிறருடைய தீமையான உணர்வுகளை கேட்டறிந்தாலும் அதனின் விஷத்தின் தன்மையை அடக்கி சிந்தித்து செயல்படும் திறன் பெற்று தீமையிலிருந்து விடுபட முடியும். இதுதான் கல்யாண ராமா, கல்யாண ராமன். நாம் கல்யாண ராமனாக மாற வேண்டும். ஒளியின் சரீரமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சப்த ரிஷிகளின் அருள் உணர்வின் துணை கொண்டு நாம் செயல்பட்டோம் என்றால் நாம் என்றும் கல்யாண ராமனாக உலகில் எத்தகைய தீமைகள் இருப்பினும் தீமைகளை ஒடுக்கி நல் உணர்வை தன்னுடன் அரவணைத்து ஒளியின் சரீரமாக தீமையற்ற நிலையாக நாம் வாழ முடியும் என்பதுதான் ராமாயண காவியத்தில் தெளிவாக காண்பிக்கப்பட்டுள்ளது என்று இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் நிறைவு செய்து கொள்கின்றார்கள். நாமும் நிறைவு செய்து கொள்வோம். ஆக ஒரு உயிரணுவானது விண்ணிலிருந்து வருகின்றது. உயிரணுவுக்கு விஷ்ணு என்று இரண்டாவது அவதாரத்தில் பெயரை வைக்கின்றார்கள். உயிருக்குள் இயக்கப்படும் இயக்கத்திற்கு ஈசன் என்றும், உயிருக்குள் ஏற்படுகின்ற வெப்பத்தை விஷ்ணு என்றும், பொதுவாக உயிரணுவை விஷ்ணு என்றும் நமக்கு இனம் காட்டி பிரித்து காண்பிக்கின்றார்கள் மகரிஷிகள். அந்த உயிரணுவானது சூரியனிலிருந்து முதல் அவதாரம் நாராயணன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூரியனிலிருந்து ஒரு உயிரணுவாக தோன்றவல்ல ஒரு அணுவானது மிதந்து வந்து கொண்டே இருக்கின்றது. ஆண் நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய சத்தும் கதிரியக்க சக்தியும் பெண் நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய கதிரியக்க சக்தியும் ஒன்றுடன் ஒன்று மோதி வியாழன்கோளிலிருந்து வரக்கூடிய கதிரியக்க சக்தியும் செவ்வாய்க்கோளிலிருந்து வரக்கூடிய கதிரியக்க சக்தியும் சந்தர்ப்பவசத்தால் ஒன்றுடன் ஒன்று மோதுண்டு கார்த்திகை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தின் இணைப்பின் தன்மை கொண்டு அங்கு உயிரணுவாக தோன்றுகிறது. கோடான கோடி 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 உயிரணுக்கள் மிதந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வந்து கொண்டிருக்கின்ற உயிரணுக்கள் இந்த பூமியின் ஈர்ப்பில் சிக்கி ஒரு தாவர இனத்தில் விழுந்து தாவர இனத்தை நுகர்ந்து, அப்படி நுகரும் பொழுதே அந்த தாவர இனத்தின் சத்து அதாவது உயிரணுவில் உள்ள வெப்பகாந்தமும் தாவர இனத்தில் இருக்கின்ற வெப்பகாந்தமும் ஒன்றுடன் ஒன்று மோதலாகி உயிரணுவில்
அந்த தாவர இனத்தின் சத்து அணு சிசுக்களாக உருவாகி அணு திசுக்களாக மலமாக மாறும் பொழுது அந்த மலம் உயிரணுவில் அடைப்பட்டு விடுகிறது. இதைத்தான் சிவன் ராத்திரி என்கின்றார்கள். அந்த உணர்வேதான் மீண்டும் அந்த சத்து, அந்த புழுவானது மீண்டும் அதே சத்தை எடுக்கும் பொழுது எண்ணம் தோன்றுகிறது. இந்த கடலை எந்த கடலை செடி மீது அது நுகர்ந்து அமர்ந்து அந்த சத்தை எடுத்ததோ அதே சத்து வேண்டும் என்றுதான் அது தவிக்கும். அதற்கு ராமன் என்றும் அந்த உடலிலிருந்து வரக்கூடிய நிலையை நமக்கு இனம் பிரித்து மகரிஷிகள் காண்பிக்கின்றார்கள். உணர்வுகளின் அடர்த்தி எண்ணமாக உருவாகின்றது. ஆக இந்த மனிதனின் தன்மையில் மனிதனாக நாம் இப்பொழுது இருக்கின்றமே, இந்த நிலையில் நாம் கல்யாண ராமனாக மாற வேண்டும். எதை கல்யாணம் செய்ய வேண்டும்? சீத்தை என்பது சுவை. ஆக தீமை செய்யும் சீத்தையை, அதாவது தீமை செய்யக்கூடிய தன்மையை நாம் அந்த காண்டிபம் என்பது நாம் எதை காண்கின்றோமோ அது தீபமாக ஒளியாக தெரிகிறது. ஆக காண்டீபம். ஆக தீமை செய்யும் அந்த காண்டிபத்தை ஒடித்து விட்டால் நல்லதை நமக்குள் பெறலாம் என்று அங்கு இனம் பிரித்து காண்பித்திருக்கின்றார்கள் மகரிஷிகள். ஆக இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையான விஷயம். அதுபோல் வாலி என்பது ஒரு நோயாளியை பார்க்குறோம். நோயாளிகிட்டேருந்து வரக்கூடிய அந்த உணர்வை சுவாசிக்கிறோம். ஆஞ்சநேயன் அப்படி ஆய்ந்து என்ன செய்து நமக்கு ஆஞ்சநேயனாக்கி மாருதி நமக்குள் மாறி உதித்து அணுவாக மாறுது, அணுவாக மாறி விடுகிறது. எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் சாமி. ஆக லக்ஷ்மணன் அங்கே போட்டு காமிக்கிறாங்க. அங்கே உயிரணு சூரியன்லேருந்து வெளிப்படும் பொழுதே அந்த விஷ்ணு ராமன், அந்த விஷ்ணு அந்த உயிரணு வெளிப்படும் போதே எப்படி சொல்கிறாங்க அவதாரத்தில், நான் ராமனாக போகின்றேன், நீ லட்சுமணனாக வா அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்தே கிளம்பி வராங்க. ஆக ராமன் என்பது உள்ளியக்கம், லட்சுமணன் என்பது வெளியக்கம். ரொம்ப டெப்த்தாக போயிட்டுருக்குங்க. ராமன் என்பது எண்ணம்ங்கிறத தெளிவாக்கிங்க. ராமன் பிறந்தது 3வது அவதாரத்தில் நமக்கு ஒரு கண்ணில்லாத புழு முதல்ல எண்ணம் எப்படி பிறக்குதுங்கிறது தான் இப்போ இதில் நாம் பார்த்ததும். சரிங்களா? மகிழ்ச்சி, பேரானந்தம், குரு அருள் பெறுவோம். இந்த அளவில் இந்த குரு அருளை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உயிராத்மாக்களும் அவர்களை நம்மை அறியாது சேர்ந்த தீயவினைகள், சாபவினைகள், பாவவினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் நீங்க வேண்டும். நாம் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், தொழில் வளம், செல்வம், சொல்வாக்கு பெற்று செல்வ செழிப்போடு மன மகிழ்ச்சியோடு பரிபூர்ண உடல் நலம் பெற வேண்டும். இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலை என்னும் அழியா ஒளி சரீரத்தை பெற வேண்டும். இவ்வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் பற்றற்ற நிலையில் கோடீஸ்வரனாக வேண்டும். நாம் செய்யும் தொழில்கள் எல்லாம் செழிக்க வேண்டும். ஈஸ்வரா, குருதேவா, கருணை சுரூபா, ஓம் ஈஸ்வரா, குருதேவா. இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்வோம். அப்புறங்க இதை கேட்டுக்கொண்டு இதை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. மகிழ்ச்சி, பேரானந்தம், குரு அருள் பெறுவோம். ஓம் ஈஸ்வரா, குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.